So Hero Splendor X-Tech 2.0 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நாயகன் மீண்டும் வரான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாடலில் புது புது அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம எதிர்பார்த்த அப்டேட், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 30 வருடமாக ஒரு மாடல் பைக் நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ப்ளெண்டராக தான் இருக்கும். 1994 விற்பனைக்கு வந்த ஸ்ப்ளெண்டர், அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஆச்சு, ரீசெண்டாக X-Tech கொண்டு வந்தாங்க, அப்புறம் இப்போ X-Tech 2.0 அப்படிங்கிற மாடல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த வெஹிக்கிள் விற்பனையில் இருந்துகிட்டு இருக்கு. 90%, 99% கூட சொல்லலாம், 30 வருஷமாக ஒரே டிசைனில் விற்பனை ஆகக்கூடிய வெஹிக்கிளும் அது ஸ்ப்ளெண்டராக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 40 மில்லியன் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட்டி தொட்டி எங்கும் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஸ்ப்ளெண்டராக தான் இருக்கும். ஸோ ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் X-Tech 2.0 வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறீங்களா, ஸோ ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டிஆர்எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹாலோஜனை விட ரொம்பவே ஒரு வைடரான ஏரியாஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைட்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும், இவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெயில் லைட்ஸ் வந்து ஹெட் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சிக்னேச்சர் டெயில் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹெச் லோகோ இருக்கிற மாதிரி அந்த டெயில் லைட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அசார் சுவிட்சஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து அசார் வந்து கிடையாது, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசார் லைட்ஸுமே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸு 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி பிளாக் இருக்குது, கிளாசி ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் மேட் கிரேல வந்து கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்லேயும் சரி, சைட் பேனல்ஸ்லையுமே சரி, அந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. X-Tech 2.0 அப்படின்றதுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கிற மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸை வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து X-Tech 2.0 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி X-Techலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸோட தான் வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர். ஸோ ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி ஸ்பீடோமீட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ அப்படிங்கிற ஒரு மோடு வந்து காமிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகிறீங்கன்னா அதிகமான மைலேஜ் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே வந்து கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ப்ளூடூத் மூலியமாக உங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதிலேயே வந்து கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு ஃபோன் வருது என்னன்றதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கவும் முடியும். ஸோ அண்ட் யூஎஸ்பி சார்ஜரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுன்ற பட்சத்தில் யூஎஸ்பி சார்ஜரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்ப்ளெண்டர் அப்படின்னாலே அது பக்காவான டே டு டே கம்யூட்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த X-Techமே வந்து அதுக்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்ப்ளெண்டரில் என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லென்த்தான ஒரு சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னது தான், எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இதை வந்து ஃபேமிலி பைக் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க குழந்தைங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பைக் அப்படின்னா அது வந்து இன்னமுமே வந்து ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை தான் வந்து குறிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா லென்த்தான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 785 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. 112 கிலோ தான் இந்த வெஹிக்கிளோட வெயிட். ஸோ ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ தாராளமாக என்னால் காலை கீழே வைக்க முடியுது. மேபி ஒரு 5.2 இருந்தீங்கனாலுமே இந்த வெஹிக்கிளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஷார்ட் ரைடருக்குமே தகுந்த ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே டு டே கம்யூட்டிங்க்கு தகுந்த மாதிரியான ஒரு ரைடிங் போர்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கீங்க, சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர்லாம் வந்து ஓட்டணும் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான பைக் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக சஸ்பென்ஷன் பிரேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 80/100 செக்ஷன் வீல் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 18 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக் தான், டிஸ்க் பிரேக் கிடையாது. 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க 2 வீல்லையுமே.
அதே மாதிரி பிரேக் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணாலே போதும், ஒரு 30 to 50% வந்து ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து சேர்ந்து அப்ளை ஆகும், ஒரு 30% ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ ஸ்கிட் ஆகாமல் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நிப்பாட்டுறதுக்கு இந்த பிரேக் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் மாடலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. ஸ்ப்ளெண்டர் பற்றி அதிகம் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததாக இன்ஜினுக்கு வருவோம். ஸோ ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97.2 சிசி கொண்ட இன்ஜின் தான் வந்து 100 சிசி இன்ஜினாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் கொண்ட இன்ஜின், 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இயங்கக்கூடிய இன்ஜின். அதிகபட்சமாக 5.9 கிலோவாட் பவரும் 8.02 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஸ்ப்ளெண்டரை ஓட்டாதவங்க இந்தியாவிலேயே இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ப்ளெண்டர் வந்து பிரபலமான ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லணும். டே டு டே கம்யூட்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மைலேஜ் வந்து இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 72 to 75 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ப்ளெண்டர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு மேபி இதை விட அதிகமான மைலேஜும் வந்து கொடுக்கலாம், மேபி கம்மியான மைலேஜும் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா டே டு டே கம்யூட்டராக இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், ஃப்ளிக்கபிலிட்டியாக இருக்கட்டும், வெயிட் கம்மியாக இருக்கிறதா இருக்கட்டும், ஃபேமிலி யூசேஜுக்கு உட்காந்து யாராவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு பைக் அப்படின்னா அது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். ஓகே, ஸ்ப்ளெண்டரை வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓட்டி காமிச்சு சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்ப்ளெண்டர் ஓட்டாத ஆட்களே இருக்க மாட்டீங்க. ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸு, டக்குன்னு நம்ம குயிக்காக வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் புது வண்டிங்கிறனால ஸ்பீடாக மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணல. வைப்ரேஷன் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த ஸ்ப்ளெண்டரை விட இதில் நல்லாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 40-50 போனாலும் பெருசாக வைப்ரேஷன் இல்லை. மேபி ஒரு 60க்கு அபோவ் வந்து வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டே டு டே கம்யூட்டராக இந்த வெஹிக்கிளை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அப்படி தான் சொல்லணும். ஸோ வெயிட்டு வந்து 112 கிலோ அப்படிங்கிறனால ஒரு ஜாலியாக அப்படி ஃப்ளிக் பண்ணி ஓட்டிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஈஸியாக ஃப்ளிக்கபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி யூசேஜுக்கு பின்னாடி அப்பா அம்மா உட்காந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபு குழந்தைங்களை ஏற்றி கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ளெண்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெருசாக பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு 100 சிசி பைக்கில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி தான் இந்த ஸ்ப்ளெண்டருமே. ஸோ கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருங்கல்ல, பிரேக்கிங் நல்லாவே இருக்குது, பட் டிஸ்க் பிரேக் கிடையாது. ஸோ அதனால் மழை நேரங்களில் கொஞ்சம் பார்த்து பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். மோஸ்ட் ரிலையபிளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும். பல லட்சம் கிலோமீட்டர் ஓட்டின யூசர்ஸே வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த வண்டியை வந்து ரிலையபிலிட்டிக்காகவே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் இந்த மாதிரியான ஏரியா, இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருவையாறு, ஸோ நடுக்கடைக்கிட்ட இருக்கோம் நம்ம. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 80% பீப்புள்ஸ் வந்து ஸ்ப்ளெண்டராக தான் இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன் ரோட்டில் எவ்வளோ ஸ்ப்ளெண்டர் போகுது அப்படின்னு. அங்கே ஒருத்தர் வராரு, முன்னாடி பேஷன் ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயே பாருங்களேன், ஸோ இங்கே ஒரு வண்டி நிற்கிது. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளெண்டர் யூசர்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களோட தேவையை இந்த வெஹிக்கிள் ரொம்பவே பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வரணும், இல்லை உர மூட்டை எடுத்துகிட்டு வரணும், எல்லாம் இங்கே விவசாய பகுதிகள் தான். ஸோ அவங்களெல்லாம் ஏற்றி கொண்டு வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஸ்ப்ளெண்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ 100 சிசி பைக் தான், இதில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்க வேணாம். பட் டே டு டே கம்யூட்டராக இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், விலை எவ்வளவு அப்படிங்கிறீங்களா? ஸோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் 2.0 விலை பார்த்தீங்க அப்படின்னா 82,500 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து தஞ்சாவூரோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆன்ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலர்ஷிப்போட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் உடனே கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, எக்ஸ்டெக் மாடலில் இந்த ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் இதில் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. நான் டீலர்கிட்ட கேட்ட வரைக்கும் அதெல்லாம் சரியாயிடுச்சு, இதில் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் இந்த வெஹிக்கிளை வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ஓட்டி பார்த்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஆஃப் ஆகலை. மேபி இதோட யூசர்ஸு ஃப்யூச்சரில் வண்டி எடுத்துகிட்டு அவங்க சொன்னால் தான் தெரியும் இதில் அந்த பிரச்சனையெல்லாம் சரி ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிறது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறதே மேஜராக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா தானே விற்றுக்கிட்டு இருக்கு, ஏன் இதெல்லாம் இதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம ஹீரோ வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்டெக் 2.0. மேபி அதை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி,
வணக்கம்.